வாடா என் செல்லம். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா மம்மி? டாடி நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. கொஞ்ச நாள் என் பொண்ணை பிரிஞ்சு இருந்ததே என்னால தாங்க முடியல. 25 வருஷம் 25 வருஷமா என்ன பிரிஞ்சு இருந்த உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரணும் தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இத்தனை நாளா என்ன தடுத்துருச்சுப்பா. நீங்க யாருமே இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்கிறத பார்க்கும்போது நான் உங்களை விட்டு ஓடி போனதை விட இத்தனை நாள் நான் உங்களை பார்க்க வராம இருந்தேனப்பா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்பா இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை பாருங்கப்பா. அப்பா ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? நான் செஞ்ச தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பேசுங்கப்பா. நான் உங்களை விட்டு போக மாட்டேன்பா. சாரிப்பா. பேசுங்கப்பா. அப்பா அப்பா மன்னிச்சிடேன்னு சொல்லுப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா பாருப்பா. அப்பா அப்பா பேசுங்கப்பா. சாரிப்பா. அப்பா சரிப்பா. நீ இல்லாம நான் எப்படி தவிச்சு போன தெரியுமா? மறுபடியும் தனியா விட்டு போயிடாதப்பா. போக மாட்டேன்பா. போக மாட்டேன். மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. இதான உன் சம்சாரம். வாமா நல்லா இருமா மகராசியா. தீபிகா மாப்பிள்ள என் பையன் வந்து மாப்பிள்ள. வாமா. வணக்கங்க. ஜானகி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க போமா. வாங்க வாங்க. ராசாத்தி, ராசப்பன் கல்யாணத்துக்காக இந்த பணத்தையும் நகையையும் என்னோட சீரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு இருக்குங்க. கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா எனக்கு அதுவே போதும். நீ பேர்ல மட்டும் ராசாத்தியா இல்லாம இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையிலே ராசாத்தி மாதிரி மணமேடையில வந்து நிக்கணும். அதுக்கு இல்லைங்க, நான் அன்பா கொடுக்கறாங்கல்ல, மறுக்காம வாங்கிக்கமா. வாங்கிக்க. ஈவினிங் ரெடியா இருங்க. எல்லாரும் சேர்ந்தே மண்டபத்துக்கு போலாம். கொடுத்து வச்சுவ நீ.
ராசப்பா இங்க போயிட்டு வர? சும்மாதாம்மா. கையில என்ன? அது வந்து ராசாத்திய பார்த்துட்டு தானே வர? முகூர்த்த புடவை எப்படி இருக்குன்னு கேட்கலாங்கிறதுக்காக போனேம்மா. அதானே பார்த்தேன். புடவைய சாக்கா வச்சு பொண்ணை பார்த்துட்டு போக வந்திருக்க. ஐயோ, புது மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. ராசப்பா, நீ இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கொடுத்து வச்சவன். என் மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா ஊருக்கு போவேன். சரி ராசப்பா, நீ புது மாப்பிள்ள, காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும். போய் தூங்கு. நான் போய் பொண்ணு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்குமா அங்க போய்கிட்டு? நான் இப்போ அங்க இருந்தா வரேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நீங்க போங்கம்மா. இல்ல ராசப்பா, எதுக்கும் நானும் ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வந்துடுறேன். என்னம்மா, நான் சொல்றேன் நம்ப மாட்டீங்களா? நான் இப்பதாம்மா அங்க கேட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்க போங்கம்மா. ம், சரி. எங்க போனா இவன்? ராசப்பா, ராசப்பா, என்ன இங்க வந்து தனியா உட்காந்துருக்கான்? டேய் ராசப்பா, டேய் ராசப்பா, என்னடா கல்யாணம் ஆகணும் குடும்பஸ்தான் ஆகணும்னு சொன்ன, அதுவும் இப்ப நடக்க போகுது. அதை நினைச்சு நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லு. உண்மையா தான்டா சொல்றேன். நான் நல்லா தான் இருக்கேன். என் மேல சத்தியம் பண்ணு. உன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னு. ஒண்ணும் இல்லடா. அப்ப சத்தியம் பண்ணு. டேய், இந்த நேரத்துல நீ வந்து தனியா உட்காந்துருக்கனா ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணும் இல்லடா. ராசப்பா, எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதாடா? பாத்துமா, ஃபுல்லா அடிச்சிட்டு நாளைக்கு மணவரையில மயங்க விழுந்து கிடக்க போற. யாரு? நானா? ஒத்தால ஒரு பாட்டிலே காலி பண்றோம். எனக்கு அட்வைஸா? ஊத்துறா, ஊத்தி கொடுப்பா.